2026 தேர்தல் நாள் என தொடங்கும் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் முதலில் சில போர்ஷன்கள் வெளியான நிலையில் நேத்து ஜனநாயகன் படத்தோட ஃபுல் மூவி டெலகிராம்ல ரிலீஸ் ஆகி இப்ப எல்லார்கிட்டையும் பரவிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்து முடிக்கவும் போறாங்க. அதுவும் பிரிண்ட் எப்படி தியேட்டர் பிரிண்ட், பிசில் சத்தம், வத்தல் தொத்தலாம் இல்ல 1080 பிக்சல்ல HD குவாலிட்டியில ஒரு கிகாபைட் அளவிலே ரிலீஸ் ஆயிருக்கு. இது யாரு பார்த்த வேலை? டெலகிராம்ல யார் வெளியிட்டா? எந்த சேனல்ல கிடைக்கிறது? லிங்க் இன்னும் கிடைக்குதா? இப்படி பண்ணவங்களுக்கு இதனால என்ன லாபம்? இதனால எத்தனை கோடி ப்ரொடியூசருக்கு லாஸ்? யாரோ ஒருத்தரின் பழிவாங்கும் செயலா? அரசியல் உள்நோக்கமா? விஜய் தரப்பிலிருந்தே வெளியிடப்பட்டதா? அல்லது சென்சார் போர்டுதான் வெளிவர காரணமா? கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காகவோ இல்ல பப்ளிக்கோட சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காகவா? இல்ல பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காகவா? இல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காவா? அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் ஜெனரல் செக்ரட்டரியான ஆதவ் அர்ஜுனா TMK மற்றும் BJP இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறார் அதுவா? இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருந்தாலும் நம்முடைய ஒற்றை பதில் அவ்வளவு ஒர்த்தெல்லாம் இல்லைங்க. கதை என்ன? வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். லிங்க் வேணுமா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்க. தேர்தல்ல ஓட்டு போட பயந்து கொண்டு ஒரு கிராமம் ஓட்டை போடாமல் இருக்கிறது. காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து ஓட்டு போட சொல்கிறார். மக்கள் ஓட்டு போட போனா எங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பயப்படுறாங்க. அவங்க பயத்தை போக்க அந்த அதிகாரி ஒரு கதை சொல்றாரு. மக்களுக்கு தைரியத்தை வரவழைக்க மொக்க கதை ஒன்று சொல்றாரு. அந்த கதைதான் படம். அந்த கதைக்குள்ளேயே 2005 வருடத்தில் ஒரு பிளாஷ்பேக், 2013 ஒரு பிளாஷ்பேக்கும், வில்லனுக்கு 3 பிளாஷ்பேக், ஹீரோவுக்கு 4 பிளாஷ்பேக், வரவன் போறவனுக்கு எல்லாம் பிளாஷ்பேக்னு பிளாஷ்பேக்லேயே பிளாஷ்பேக் வைத்து கொலையாக கொல்றாங்க. ஆனாலும் அந்த கதையை ஃபுல்லா கேட்ட மக்கள் தைரியமாக கிளைமேக்ஸ்ல ஓட்டு போட போறாங்க. அந்த அதிகாரி சொன்ன கதையை கேட்டு அவங்களுக்கு தைரியம் வந்ததாம். நமக்கு சிரிப்பும் எரிச்சலும் தான் வருகிறது. ஏத்துக்கொள்ளக்கூடிய அளவுல எந்த கட்சியும் இல்லை. ஓவர் மாஸ் காட்டுங்கிற பேர்ல ஓவர் பில்டப், யதார்த்தத்தை மீறிய காட்சிகள், இப்படிதான் படம் முழுக்க இருக்குது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டு இருந்தாலே பெருசா ஓடி இருக்காது. மக்க கடுப்பாயி போயிருக்கும். அரசியல் பதிவுகள் பல இடங்களில் உள்ளது. உதாரணத்திற்கு நிறைய இடங்களில் MGR புகைப்படம், MGR இவரை ஆதரிப்பது போலவும், MGR உடைய சாட்டை இவர் பயன்படுத்துவது போலவும் காட்சிகள். அம்பேத்கரின் குறிப்புகள், இந்திய ஜனநாயகத்தை காப்பது போலவும் TVK குறிப்புகளும் விரைந்து கிடக்கிறது. கையில் TVK என்ற பச்சை குத்தி இருப்பது விஜய் போட்டோவோட. கொடிகள் கட்சிகள், கட்சி கொடி. இன்னும் இதிலே குறிப்பிட்டு சொல்லப்போனால் TMK எதிராக பெரும்பான்மையாக எந்த காட்சிகளையும் பார்க்க முடியலை. கடும் விமர்சனங்களையும் பார்க்க முடியல. அதே நேரம் ADMK, BJP எதிராக பல்வேறு கடும் விமர்சனத்தை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி மக்கள் புரட்சியின் போது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை போல ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. கோயில்களை, மசூதிகளை, சர்ச்சுகளை இடிப்பதற்கு சங்கிக் கூட்டங்களை உருவாக்குவது, துப்பாக்கி புழக்கத்தை பொதுமக்களிடத்தில் திணிப்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, மக்கள் மத்தியில் திட்டமிட்டு ஜாதி மத அடிப்படையில் பிரிவினைகளை உண்டாக்குவது, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால்தான் என்னமோ சென்சார் போர்டு இந்த படத்தை அனுமதிக்கவில்லை போல. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டு உள்ளது. அதுபோல முஸ்லிம் விரோத போக்கு இந்த படத்தில் இருப்பதாக இஸ்லாமியர் பலரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டு இருந்தாங்க. நேரடியாக தேர்தல் நேரத்தில் வெளியிட இருந்ததாலும், அரசியல் பிரவேசத்திற்காக வெளிவருவதாலும் நேரடியாக முஸ்லிம்களை விமர்சிக்க முடியாது. அவர்களது ஓட்டும் வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் ஆதரவாக இருப்பது போலவும், முஸ்லிம் அதிகாரிகள் இருப்பது போலவும், அவர்கள் தேசத்தின் மீது பற்று வைப்பதிருப்பது போலவும்,
அவர்கள் உதவியுடன் தேசத்தை காப்பது போலவும் காட்சிகள் இருந்தாலும் சில இடங்களில் வன்மங்கள் முஸ்லீம் மீது கக்கப்பட்டுத்தான் உள்ளது. தீவிரவாதிகளில் முஸ்லீம்கள் இருப்பது போலவும் காட்சிகள் உள்ளது. துப்பாக்கி, வேலாயுதம், பீஸ்ட். தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக, வெடிகுண்டு வைப்பவர்களாக சித்தரிக்கிறார் இந்த பிணநாயகன். நெற்றியில் தொழுகை அச்சு உள்ளவர்களும் தொப்பி அணிந்தவர்களும் மதுரையில் வெடிகுண்டு வைத்து அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக கொல்பவர்களாக காட்டுகிறார் இந்த பாசிச அடிமை விஜய். உணர்ச்சி வசப்பட்டு இந்துக்கள் பள்ளிவாசல்களை தாக்க வரும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு முஸ்லீம்கள் இந்து கோயில்களை தாக்கப் போவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மத்தியிலே ஒற்றுமையை ஹீரோ உருவாக்குவது போலவும் படத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதுபோல எடுத்த உடனேயே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று முஸ்லீம்களை காட்டும் பொழுது தாடி வைத்து தொப்பி போட்ட முதிய தீவிரவாதி இந்தியாவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று மக்களை தயார்படுத்துவது போல காட்சியை வைத்திருக்கிறார்கள். அப்படி பேசப்பட்டதற்கு ஆதாரம் என்ன? அப்படிப்பட்ட வன்மம் ஏன் அவர்களுக்கு? ஏன் இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் என்று எதுவுமே நமக்கு புரியாது. படத்தில் விடையும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தானுக்கு இந்தியா எதிரி நாடு, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரி நாடு. எதிரி நாடுகள் மீது அடிக்கடி போர் ஏற்படுவதும், உள்நாட்டில் உளவு பிரிவுகளை வைத்து செயல்படுவதும், உள்நாட்டில் குழப்பத்தை விளைவிப்பதும், தனக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க வந்தால் திருப்பித் தாக்குவதும் எல்லா நாடுகளிலும் உள்ள வழக்கம்தான். முதலில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இஸ்லாத்தை நிலைநிறுத்தவோ இஸ்லாத்தை தாங்கி பிடிக்கவோ போராடவில்லை. தனது எல்லையை விரிவுபடுத்தவும் நிலப்பரப்பிற்காகவும் தனது அகங்காரத்திற்காகவும் முதலில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இஸ்லாத்தை நிலைநிறுத்தவோ இஸ்லாத்தை தாங்கி பிடிக்கவோ போராடவில்லை. தனது எல்லையை விரிவுபடுத்தவும் நிலப்பரப்பிற்காகவும் தனது அகங்காரத்திற்காகவும் தான் போராடுகிறது. இந்தியாவில் எப்படி பாகிஸ்தான் வெறுப்பு ஊட்டப்படுகிறதோ அதுபோல பாகிஸ்தானில் இந்திய வெறுப்பு ஊட்டப்படுகிறது. இங்கே எப்படி பாகிஸ்தான் இராணுவத்தால் இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகின்றனரோ, பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனரோ, அதுபோல பாகிஸ்தானிலும் அங்கேயும் அதே நிலைமைதான். ஒழுங்காக கணக்கெடுத்தால் பாகிஸ்தானால் இறந்தவர்களில் பொதுமக்களில் முஸ்லிம்கள் எண்ணிக்கைதான் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தானின் பெரும்பான்மையான தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்தான். அங்கே பெரும்பான்மையாக வாழும் மக்கள் முஸ்லிம்களே. நியாயமாக பார்த்தால் பாகிஸ்தான் இஸ்லாத்திற்காக போராடினால் ஒரு முஸ்லிம் கூட அவர்களால் கொல்லப்படக்கூடாது. ஆனால் நிலைமை வேறு. சிந்திக்க வேண்டுகிறேன். இந்த அறிவு கூட இல்லாமல் இன்னும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று கூவி கிட்டே திரிகிறது. ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு நல்ல தகுதி இல்லை. அமைதியையும் அன்பையும் விரும்பும் முஸ்லிம்களுக்கு எதிராக விஷத்தை கக்கும் தனது பாங்கை நிறுத்தாதவரை இவரது கட்சிக்கு முஸ்லிம் சமூகத்தின் ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது. இறுதியாக ஜனநாயகத்தால் ஜனநாயகன் வீழ்த்தப்பட்டதைப் போல ஜனநாயக கடமையாற்றும் ஜனத்தால் தன்னை ஜனநாயகன் என்று மார்த்தட்டும் திரு ஜோசப் விஜய் வீழ்த்தப்படுவார். தேர்தல் நாள் 2026.